Hey guys, welcome to my channel. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலி ட்ராவல் டாக்குமெண்ட்ரிஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ GoPro வாங்கினதுலேருந்து ஒரு வீடியோ கூட மோட்டோ விளாகிங் பண்ணி எடுக்கலை. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேமுக்கு வந்து போயிட்டுருக்கேன். அந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 110 கிலோமீட்டர்ஸ் வரும் ஐ திங்க். ஸோ இங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு, நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து போகிறதுக்கு. ஸோ அந்த டேம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டேம் வந்து அனந்தபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனில் இருக்குது ஆந்திர பிரதேஷில். நான் இப்போ ஆந்திராவில் தான் இருக்கேன் அப்படின்றதுனால நான் இருக்கிற பிளேஸில் பெண்ணிக்கொண்டான்னு சொல்லிட்டு நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து அந்த டேமோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 110 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு சும்மா எனக்கு ஒரு சின்ன மீட்டப் இருக்குது பசங்கள் கூட, அதனால் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே, அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வேறு. நான் நேற்று நைட்டு தான் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னைக்கு காலையில் 9 o'clock வந்தேன். 9 o'clock வந்த உடனே குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். அங்கே வந்து ஒரு 11 o'clock போல் இருக்க சொன்னானுங்க. மணி இப்போயே எனக்கு தெரிஞ்சு 10 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியும் நான் போகிறதுக்கு 11:30 12 ஆகிரும். ஸோ போகிற வழியில் அந்த டேமில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு அந்த டேம் வந்து எந்த ரிவரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ரிவரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டே போகலாம். முன்னாடி பெட்ரோல் பங்க் இருக்குது, பெட்ரோல் போடணும். பெட்ரோல் ரேட்லாம் வந்து ஆந்திராவில் தாறுமாறாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஊரில் 103 இருக்குன்னா இங்கே எவ்வளோ இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம ஊரில் 103 ஐ திங்க்கு. பெங்களூர் கர்நாடகா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 101 இருக்கும். நான் இதில் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன்னு பாருங்கள். $500. பெட்ரோல் ரேட்டு பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. 112 ரூபா 24 பைசா ஆந்திராவில் பெட்ரோலோட ப்ரைஸு. கொஞ்சமாச்சும் நியாயமா இதெல்லாம்? க்ளவுஸ் போடலான்னு நிறுத்தினேன். Never really know what's going on. Look at me sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. It's all the things you never show. நான் இப்போ போயிட்டுருக்கிற டேமோட ரிவர் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ நான் போயிட்டுருக்க டேம் வந்து பார்த்திங்கன்னா பென்னா ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவரில் தான் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பென்னா ரிவர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே யூனிக்கான ஒரு ரிவர். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸாக வந்துட்டு ஒரே பிளேஸில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வேர்ல்டில் வேறு எந்த ரிவருமே அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து விக்கிபீடியாவில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பெங்களூரில் இருக்கிற நந்தி ஹில்ஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த நந்தி ஹில்ஸ்க்கு பக்கத்தில் ஆரிஜினேட் ஆகிற இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸாக நார்த்து அண்ட் சவுத் டைரக்ஷன்ஸில் ஃபங்க்ஷன் ஆகுது. இதில் மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கிற இந்த பென்னா ரிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் இந்த மாதிரி நான் போயிட்டுருக்கிற இந்த அனந்தபூர் வழியாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கந்திக்கோட்டான்னு சொல்லிட்டு ட்ராவலர்ஸ் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கந்திக்கோட்டா அப்படின்ற கிராண்ட் கேனியன் ஆஃப் இந்தியா அது வழியாக வந்துட்டு நம்மளோட பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு கலக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம். அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நந்தி ஹில்ஸ்லேருந்து சவுத் சைடு நம்ம தமிழ்நாடு வழியாக தென்பெண்ணை ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கடலூர் வழியாக போயிட்டு நம்மளோட பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு கலக்குது. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமாக ஒரே இடத்துல ஆரிஜினேட் ஆகிட்டு போகிற ஒரே ரிவர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி ஒரு டேமுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து போயிட்டுருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எவ்வளோ பெரிய புலி!
கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வரும். அதுக்கிட்ட ரைட் எடுக்கணும்னு சொல்லி மேப்பில் போட்டிருக்கு. பிஏபிஆர் டேம் ரூட்டு, பிஏபிஆர் டேம் ரூட்டு ఇట్లా రైటా స్ట్రైటా వెళ్ళాలా? పది ఎక్కడ స్ట్రైటా వెళ్ళాలా? సరే ఓకే 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 థ్యాంక్స్. ஃபைனலி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்தாச்சு. அங்கே ஒரு பையன்கிட்ட கேட்டேன், சின்ன பையன்ட்ட. அவன் இந்த வழியாக தான் போகணும் ஸ்ட்ரைட்டாக அப்படின்னா, அதனால் உள்ளே பூந்துட்டேன். இதுக்குள்ளே எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரில. இந்த ஊர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிப்பள்ளி. ஸோ இந்த ஊரோட டோல் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தது. ஸோ நீங்கள் இந்த டேம் வரணும் அப்படின்னா இந்த வழியாக தான் வரணும். ரோடு ரொம்ப புவராக இருக்கு, செம மோசமாக இருக்கு. ஐயோ, இந்த பக்கமா இந்த பக்கமாக தான் இருக்கும். போவோம். 1 2 3 4 5 6 7 ஐ திங்க் 7 ஷட்டர் இருக்கு. ஃபைனலி அங்கே சுற்றி இங்கே சுற்றி டேம் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அங்கே போயிட்டுருக்கேன். ஸோ மொபைல் ஸ்டாண்ட் இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு இடத்துலையும் நிறுத்தி ஸோ மேப் எடுத்து பார்த்து பக்கத்தில் வர யார்ட்டையாச்சும் கேட்டு இந்த மாதிரியே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு இதுக்கே. ஸோ நீங்கள் எங்கேயாவது பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் பைக்கில் ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி பசங்க இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பசங்க காலையிலே வந்துட்டு பேமெண்ட்லாம் கொடுத்து இந்த மாதிரி குக்கிங்லாம் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க. இங்கே வந்துட்டு இந்த டேம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கேயே லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஃபுட்டு வந்து மேக் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கேயே பிடிச்ச இந்த டேம்லேயே பிடிச்சி அங்கே இருக்கிற அந்த ஃபிஷ்ஷு இதெல்லாம் எடுத்து அவங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரை வேணும்னா ஃப்ரை, இல்லைனா குழம்பு வேணுமோ குழம்பு, அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த டேமை சுற்றியே நிறையா பிளேசஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேசஸ்க்கெலாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அதை செப்பரேட்டாக வச்சு, இப்போ காரில் வரோம் அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து இந்த மாதிரி நம்மளால் வந்துட்டு அதை என்ஜாய் பண்ண முடியும். இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டேமுக்கு அப்படியே பின்பக்கமாக இருக்கோம். இப்போ டேமில் வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் எம்டியாக தான் இருக்குது, கம்மியாக. ஸோ அதனால் ஒரு ஐசோலேட்டடான பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே நல்லா தண்ணியில் ஜாலியாக குதித்து விளாண்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாம் குதித்து முடித்து விளாண்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட வேண்டியது தான். ஸோ இங்கே வந்து இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி செஞ்ச சாப்பாடு. லைக் இது வந்து இது எதுவும் லைக் வெஜிடபிள் பிரியாணியா இல்லை என்ன பிரியாணின்னு தெரில. இது ஒரு புலாவ் மாதிரி ஒரு ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் கொடுத்து இந்த லோக்கல்ஸை வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம் பயங்கரமாக. ஸோ இந்த டேமுமே பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற பிளேஸ்லாம் செம்மையாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப க்ரீனரியாக. லைக் க்ரீனரி மீன்ஸ் நான் எப்படி சொல்கிறது, ஃபாரஸ்ட்டு மாதிரி இல்லை, ஆனால் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபுல்லாகவே. ஸோ ஒரு சைடு டேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டர், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட். இந்த மாதிரி இந்த டேமை சுற்றி செம்மையாக இருக்கும் பிளேசஸ் எல்லாமே. இந்த டேமையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேமோட மேலேயே நம்மளால் வந்து ட்ராவல் பண்ணி பைக்லேயும் சரி, கார்லேயும் சரி, ஆட்டோலையும் சரி இந்த மாதிரி போக முடியும், போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டியும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேம் வியூவை நம்ம டேமுக்கு மேலே இருந்தே நம்மளால் பார்க்க முடியும். வேறு லெவலில் இருந்தது இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா. இங்கே வந்து டோட்டலாக 7 ஷட்டர்ஸ் இருக்குது. பட் நான் போன நேரத்தில் அங்கே எந்த ஷட்டருமே ஓப்பனில் இல்லை, எல்லாமே க்ளோஸில் தான் இருந்தது. ஏன்னா தண்ணியே டேமில் கம்மியாக தான் இருந்தது, அதனால் எந்த ஷட்டருமே ஓப்பனில் இல்லை. ஏதாவது ஷட்டர் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா அந்த வாட்டர் அந்த ஃப்ளோவுக்கும் சவுண்டுக்கும் செம்மையாக இருந்திருக்கும். நிறையா மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்துருப்பாங்க, பார்த்துருக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் நான் போன நேரத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளோஸில் இருந்துருச்சு. அதனால்
எதுவுமே பார்க்க முடியல. செம்ம டிசப்பாயின்மெண்ட் அது. பட் இந்த லோக்கலில் இருக்கீங்க, இல்லைனா வந்து நீங்கள் அனந்தபூர் த்ரூ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறப்போ அனந்தபூரில் நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தனா கம்பல்சரி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃபேமிலியாக நிறைய பேர் வந்து விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு நாள் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நம்மளுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஃபுட்டு கூட நம்ம இந்த மாதிரி காலையில் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு இப்படி கூட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஒரு டேவே இந்த இடத்துல. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ ஃபைனலி வந்ததுக்கு ஃபுல்லாக டேம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு நாள் இல்லை ஆஃப் டேக்கு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தான். ஸோ இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஃபர்தராக நிறையா வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா இதில் வந்து ஒரு பென்னா ரிவர்ன்ற ஒரு ரிவர் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ மேபி இதை எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்கன்னு தெரில. ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா டச்லேயே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.